என்ன வேலை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வருவானி பார்த்தா இன்னும் ஆளை காணல. கோவம் குறைய முன்னாடி வந்தாலே இவனை சரியா பந்தாட முடியும். இருந்தாலும் இந்த ரேவதி ஓர வஞ்சனையா மைனியாருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ் வாங்க ரூபா கொடுத்துருக்கியா? நானும் ஒருத்தி இருக்கேனே, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும்னு அவளுக்கு தோணுச்சா? சரி, அதுக்குள்ள பைசாயாவது தந்தாளா? வரட்டு இவன். ஏண்டி ஏன் இங்க பாரு கனி, அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். பேசாம பேரு, நீ வாங்கி கட்டிக்காத. நீ இங்கிருந்து போன்னு சொன்னேன், போக முதல்ல. எங்க இன்னும் இவனை காணல. சாதாரண நாள் இதை விட சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கு எங்க போனான்னு தெரியலையே. சவுண்டு கேக்குது, வந்துட்டான்னு நினைக்கேன். உமா, உமா வா, வரும்போதே அலறிக்கிட்டா வாரா. உள்ள வா, கச்சேரி வச்சிரேன். என்ன உமா, கூப்பிட்டுட்டே வரேன், சத்தம் தராம இருக்கியா? ஏன், என்ன விஷயம்? விஷயத்த மட்டும் சொல்லுங்க. என்ன உமா, நீ யாரும் இருட்டுது இல்லையா? வெளியே ஒரு லைட் போடுறதுக்கு என்ன உனக்கு? ஏன், லைட்டு நான் போட்டாதான் எரியுமா? சுவிட்சில் நீ கை வச்சா லைட்டு பத்தாதா? என்ன பத்த மாட்டேனே சொல்லுச்சு? நான் இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணலையே, கீதாட்ட கூட பேசல. அப்ப இவன் ஏன் இவ்வளோ கோவமா இருக்கியா? ஏன் உமா, என்னாச்சு? எது என்ன ஆச்சா? ஏன்டா செல்வா, ஒன்றும் கேட்காத, பேசாம வாயை மூடிக்கிட்டே போயிரு. அவ ஏதோ சண்டை போடணுங்கிற மூடிலே இருக்கியா? ஒன்றும் சொல்லாத, வா திறந்தா தானே பிரச்சனை, சும்மா நெல்லு. சரி உமா, சாப்பாடு எடுத்து வை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. நில்லேனி. என்ன உமா, என்னாச்சு? எது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? நான் உன்னையே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறன்னு சொல்லிக்கிட்டு போற. ஏன் உமா, என்னாச்சு? இப்பதானே வந்தேன், வந்தது வராததுமா தொடங்கியா? என்ன பிரச்சனை? ஆமா, உன் தங்கச்சிரிக்காளே ரேவதி, அவ யாரு? என்ன உமா, காமெடியா கேக்கியா? என் தங்கச்சி ரேவதி யாருன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு? சிரிக்காத. அவ உனக்கு யாரு? யாரு தங்கச்சி? உனக்கு தங்கச்சினா எனக்கு அவ யாரு? ஏன் உமா, எனக்கு தங்கச்சினா உனக்கு அண்ணி, இதுல என்ன இருக்கு? உன் தொங்காச்சி இருக்காளே, உன் தொங்காச்சி. ஃப்ரிட்ஜ் வாங்க உன் மைனியாருக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்க தெரியுமா? எது, மைனி ஃப்ரிட்ஜ் வாங்க ரேவதி ரூபா கொடுத்தாளா? உன்கிட்ட இதை யாரு சொன்னா? ஏன், யாரு சொன்னா எவரு சொன்னான்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட போய் சண்டை போடலானியா? எனக்கு காதுக்கு வராதுன்னு ரெண்டு நினைச்சுக்கிட்டு இருக்காளுவ. கேட்டுக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நானும் அமைதியா இருக்கேன். எப்பேற்பட்டவளா இருக்கியா பருந்த ரேவதி. இருக்காது உமா, அவ எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டா. தங்கச்சியை பொறுத்தவரை அன்னிக்கு வீட்டுக்கு ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா. வாங்கிட்ட யாரோ சும்மா சொல்லியிருக்கியாவ. சொன்னவிய சும்மா சொன்னாவளோ இல்ல செமடெடுக்க சொன்னாவளோ? இங்க பாரு, எனக்கு தெரியாது. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும். என்ன உமா, திருது பண்ணி வாங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆடி தள்ளுபடி வேற முடிய போகுது, நான் எங்க போய் வாங்குவேன்? நீ ஆடி தள்ளுபடியில ஆடிக்கிட்டு போய் வாங்குவியோ இல்ல ஓடி போய் வாங்குவியோ அது உன் பிரச்சனை. எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், சரியா? உமா, உன் மேல கை வைக்க கூடாதுன்னு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது நீ ரேவதி கிட்ட வாங்குவியோ இல்ல உன் மைனியார்கிட்ட வாங்குவியோ, எவகிட்ட காசு வாங்கினாலும் சரி, எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். அப்படியே நீ வாங்கி தராம போயிட்டா நினைச்சிக்க, நான் அழகா அயன் பண்ணி நீட்டா ஷூ சாக்ஸு தொப்பியெல்லாம் வச்சுட்டு போறா தெரியுமா? இனிமேல் உன் துணியை நான் துவைக்க மாட்டேன், நீயே பார்த்துக்க. நான் ஒரு வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிரு, அவ்வளவுதான். வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தா வாஷிங் மிஷினை வாங்க, அதை வாங்க, இதை வாங்கினி தொடங்கிட்டா. புலம்பாம போ,
எது எப்படியோ நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்க போகுது. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். படாதீங்களா? என்ன மக்களே, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கியா? நீங்களே டென்ஷனா இருந்தீங்களா? அதான் உங்ககிட்ட சோறு போட்டு கேட்காம நானே போட்டு சாப்பிடலான்னு வந்தேன். பாத்திரம் கீழே விழுந்துட்டு. என்ன கனி, அம்மா கிட்ட கேட்டா அம்மா போட்டு தந்திருப்பேன் இல்லையா? நீ ஏன் அடுப்பங்கரைக்கு வந்தா? அது அப்பா அம்மா வாஷிங் மிஷின் வாங்காத கோவத்துல இருந்தேன். இப்பதான் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவல்லையா, அந்த சந்தோஷத்துல இருக்கேன் கனி. ஆமா, அப்பா வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு. நாளைக்கே நம்ம கடைக்கு போய் வாங்கிடலாம், தெரியுமா? கொஞ்ச நேரம் இரு, அப்பா வெளியே தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாவ, கூட்டிட்டு வரேன், சேர்ந்தே சாப்பிடலாம். என்னதான் அடிச்சாலும் திட்டினாலும் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களே, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, வாஷிங் மிஷின் வாங்க போறதோட மைனியாரே இவனையும் சந்திக்க வச்சிடவே கூடாது, மனச மாத்தி விட்டுருவா. கனி, மாடியில கொஞ்சம் துணி காய போட்டிருக்கேன், அதை எடுத்து வச்சிட்டு அப்பாயும் கூட்டிட்டு வரேன்னா சேர்ந்தே சாப்பிடுவோம். ஏங்க, என்னங்க, எங்க போய் இந்த மனுஷன் போய் பார்க்கட்டு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு